நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் நாளை மறுநாள் 5 மணியுடன் முடிய உள்ள நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 10,24,148 ஆண் வாக்காளர்களும் 10,61,487 பெண் வாக்காளர்களும் 385 திருநங்கை வாக்காளர்கள் என 20,85,991 வாக்குகளை கவரும் வகையில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோல் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி முன்னாள் அதிமுக அமைச்சர் BV ரமணாவுடன் இணைந்து திறந்த வேனில் சென்று தொகுதிக்குட்பட்ட புல்லரம்பாக்கம், பூண்டி, எல்லப்பநாயுடுபேட்டை, குன்னவலம், ராமஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டும் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து புதூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பூண்டி ஒன்றியக்குழு பெருந்தலைவர் வெங்கட்ரமணா, பாண்டூர் அதிமுக கவுன்சிலர் மோகன்ராவ், அதிமுக நிர்வாகிகள் நாகராஜன், நரேஷ் உள்ளிட்ட தேமுதிக வேட்பாளரை வரவேற்பு அளித்ததுடன் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் கூடி பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர், கடந்த முறை நீங்கள் தேர்வு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு லெட்டர் பேடை கூட கிழிக்கவில்லை, பள்ளத்தையும் தோண்டவில்லை, மூடவும் இல்லை, லைட்டையும் அமைக்கவில்லை, பரிந்துரை கடிதமும் கொடுக்கவில்லை. திருவிழாவில் பார்க்கக்கூடிய நபர்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும், நானும் உயரணும், உங்கள் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதே எனது குறிக்கோள். இதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்காளர்கள் அனைவரும் கொட்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு அளிக்க வேண்டும் என தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.